Hi friends, welcome to Rojas cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான பிடி கொழுக்கட்டை ரெண்டு டைப்ல நான் இன்னைக்கு செய்ய போறேன். இது ரொம்பவே சூப்பரா இருக்கும், டிஃபரண்ட் டேஸ்ட்ல இருக்கும் ரெண்டுமே. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது வந்து வறுத்த அரிசி, வீட்ல அரைச்சி வறுத்த அரிசி மாவு தான். நீங்க கடையில வாங்குறதா இருந்தாலும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கு அப்புறமா 1/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துர்க்கேன். இதுக்கு வந்து சுகர் 1/4 கப் சரியா இருக்கும். அதுக்கு அப்புறமா ஏலக்காய் தூள் வந்து ஒரு டீஸ்பூன் போல சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கப்புறமா இதில் வந்து தண்ணி கொஞ்சமாக தெளித்து நான் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். 1 கப் மாவுக்கு வந்து 1/2 கப் தண்ணி கிட்டத்தட்ட சரியாக இருக்கும். ஒரேடியாக நான் சேர்க்காமல் கொஞ்சமாக தான் சேர்த்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சப்பாத்தி மாவு பதத்துக்கு அப்படிலாம் நம்ம பிசைஞ்சு எடுக்கண்டாம். சும்மா லைட்டாக பிசைஞ்சு எடுத்தால் போதும். இது பாருங்க, இந்த அளவுக்கு நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். எனக்கு இப்போ சரியாக இருக்குது. இப்போ இதை வந்து லைட்டாக ஒரு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சா போதும். இப்போ இதை வந்து உருண்டை பிடிச்சிட்டு லைட்டாக நம்ம அந்த உள்ளங்கையை வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தாக்கி நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்துடும். பார்க்க அழகாகவும் இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிடலாம். இப்போ வந்து சுகர் வச்சு செஞ்சது ரெடி ஆகிடுச்சு வேக வைக்க. அடுத்தால இதை வந்து நான் ஜாகரி வெல்லம் வச்சு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து ஒரு பேனில் 1/2 கப் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிடலாம். வெல்லம் கரைஞ்சதும் அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். கரைஞ்சா போதும். இப்போ மறுபடியும் ஒரு பேனில் வறுத்த அரிசி மாவு வந்து 1 கப் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, துருவின தேங்காய் 1/2 கப்பு, அதுக்கப்புறமா நம்ம வடிகட்டி வச்சுன அந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச மாதிரி தான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வந்து கொழுக்கட்டை பிடிச்சி வச்சிடலாம். கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சி நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அந்த ஷேப் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடலாம். அடுத்தால இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த இட்லி தட்டில் வந்து வேக வைக்கிறதுக்காக நான் அடுக்கி எடுத்து வச்சுக்கிறேன். இட்லி பானையில் வந்து நான் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா அந்த தட்டை வந்து நம்ம எடுத்து உள்ளே வச்சிட வேண்டியதான். இப்போ இது வந்து ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக வந்திருக்கு. இனி இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் நம்ம வெளியே எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிடி கொழுக்கட்டை. ரெண்டுமே ஸ்வீட் தான், 2 டைப்பில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு நீங்களும் இதே மாதிரி பிடி கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரோஜாஸ் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.